ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதத்துடைய 7ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 22ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு 2024 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஏகாதேசி. அதுவும் வரக்கூடிய இந்த ஏகாதேசி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிறு ஏகாதேசி. இந்த ஞாயிறு ஏகாதேசியில் பெருமாள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதை விட கெட்ட கனவுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஒரு சில பரிகாரங்கள் இந்த நாளன்னைக்கு செய்யும்போது, இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தினால கெட்ட கனவுகள் நமக்கு வராது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வரும். ஒரு சிலர் கனவை நம்பாமல் இருப்போம், ஒரு சிலர் கனவுல நடக்கிறது நிஜத்தில் ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு பயப்படுவோம். அந்த மாதிரி பயப்படக்கூடியவங்க இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கெட்ட கனவுகள் இனி உங்களை தொடர்ந்து துரத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த ஏகாதேசி நாள் அன்னைக்கு செய்துடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வருது, அந்த கனவுக்கேற்ப இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட லைஃப்பில் கெட்ட கனவுகள் எந்த மாதிரி வருது, அந்த கனவுகள் இனி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அதை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். மனிதனுடைய ஆயுட்காலத்தில் பெரும்பான்மையான நேரம் தூக்கத்தில் தான் கழிகிறது. அந்த தூக்கத்தில் ஒரு சில கெட்ட கனவுகள் நம்மை பாடாய்படுத்திவிடும். மேலும் அந்த கெட்ட கனவுக்கான காரணம் தெரியாமல் பலரும் நிம்மதி இழந்து தவித்துட்ருக்குறோம் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அது போன்ற கெட்ட கனவுகளை நம்ம எந்த நேரத்தில் காண்கிறோம் என்பதை பொறுத்து தான் அது பலிக்குமா அல்லது பலிக்காதா என்று நம்மால் அறிய முடியும். கெட்ட கனவுகள் வந்தால் எல்லாருக்கும் ஒருவித படபடப்பு இருக்கிறோம். அந்த கனவு ஏன் நமக்கு வந்தது, இதற்கு அர்த்தம் என்ன, பரிகாரம் என தெரியாமல் அல்லோல்படுவோம். அந்த மாதிரியான கெட்ட கனவுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கனவுகளுக்கேற்ப நீங்கள் பரிகாரம் இந்த ஏகாதேசி அன்னைக்கு செய்தாலே உங்கள் லைஃப்பில் கெட்ட கனவுகள் வராமல் இருக்கும். சரி வாங்க, என்ன கனவு வருது, அந்த கனவுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக பாம்பு மற்றும் பிற விஷ ஜந்துங்கள் உங்களுடைய கனவுல வந்தாலோ இல்லை தொடர்ந்து உங்களை பயமுறுத்தி கொண்டே இருந்தால் கருடன் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய படத்தை இந்த ஏகாதேசி அன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டில் வழிபாடு செய்து வரணும். அப்படி நீங்கள் இந்த படத்தை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் விஷ ஜந்துகள் தொடர்பான கனவுகள் உங்களுக்கு ஏற்படாது. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கனவுகள் இனி வரவே வராது. அதனால் பாம்பு மற்றும் பிற விஷ ஜந்துகள் கனவுல வரக்கூடிய நபர்கள் இந்த பரிகாரத்தை இந்த ஏகாதேசி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா, நோய் வியாதிகள் சம்பந்தமான கனவுகள் உங்கள் கனவுல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது தன்வந்திரி மந்திரம் கூறி தன்வந்திரி படத்தை வீட்டில் வாங்கி வழிபட்டு வர வேண்டும். ஸோ தன்வந்திரி வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் சென்று வழிபாடு செய்து வரலாம். அப்படி இந்த வழிபாடு நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் நோய் வியாதிகள் சம்பந்தமான கனவுகள் உங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி கனவு வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இந்த ஏகாதேசி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஊனமாகிறது போல கனவு வந்ததுன்னா சோகமான செய்தி சேரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி கனவு வந்தவங்களாம் உடனே இந்த ஏகாதேசி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது பண உதவியை செய்து வரணும். அப்படி இல்லைனா ஏதாவது நீங்கள் முடிஞ்ச ஏதாவது பொருள் உதவியாவது செய்து வரணும். பண உதவி பொருள் உதவி ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து வரக்கூடிய பட்சத்தில்
இந்த மாதிரியான கனவு வருவதெல்லாம் உங்களுக்கு வராமல் நின்று மோசமான விளைவுகள் இல்லாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஊனமானது போல் கனவு வந்திருந்தாலும் சரி, வர மாதிரி இருந்தாலும் சரி, அதாவது ஏதாவது வர மாதிரி ஒரு இது இருந்தாலும் சரி, அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஏகாதசி அன்னைக்கு நான் சொன்ன இதை வந்து செய்துடுங்க. அதுக்கப்புறமா பேய் பிசாசு பற்றிய கனவுகள் மற்றும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தடைப்படுவது போல இந்த மாதிரியெல்லாம் கனவு வந்தால் நீங்கள் இந்த ஞாயிறு ஏகாதசி அன்னைக்கு ஆணைமுகனை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது விநாயகரை வழிபாடு செய்து வரணும். விநாயகருக்கு அர்ச்சனை அன்று நாள் செய்து அவருடைய அகவலை ஏதாவது ஒன்று படித்து வரணும். இது போன்று நீங்கள் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு இவரை வழிபாடு செய்தீங்கன்னா இந்த மாதிரியான கெட்ட கனவுகள் ஏற்படாது. ஸோ பேய் பிசாசு பற்றிய கனவு, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடை விடுவது போல கனவு வந்ததுன்னா அவங்க விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி இந்த ஏகாதசி அன்னைக்கு வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா பண கஷ்டம், பண இழப்பு, பண நஷ்டம் இந்த மாதிரியான கனவுகள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிங்கன்னா நீங்கள் வரக்கூடிய இந்த ஏகாதசி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வரணும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமரை மலரை சூட்டி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏதாவது நெய்வேத்தியம் இனிப்பு செய்து அதை படைத்து மகாலட்சுமி தாயாரை 108 முறை போற்றி போட்டு நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா பண கஷ்டம், பண இழப்பு, பண நஷ்டம் போன்ற கனவுகள் பலிக்காது. அதனால் இந்த கனவு கண்டவங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தாயாரை வழிபாடு செய்யக்கூடியது தான். அதுக்கப்புறமா நிர்வாண கோலம் கனவுல வந்ததுன்னா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் அவமானம் போன்றவை ஏற்படுற மாதிரி ஏற்படுமா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு ஏதாவது நீங்கள் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும். பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைனா பெருமாளுக்கு ரொம்ப உகந்த துளசியாவது வாங்கி கொடுக்கணும். இதில் ஏதாவது நான் சொல்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுவது தடையாகும். ஸோ இந்த மாதிரி கனவு கண்டவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். அதுக்கப்புறமா படிப்பு தடைப்படுற மாதிரி கனவுகள் வரக்கூடிய பட்சத்தில் அவங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு சரஸ்வதி மற்றும் ஏகிரிவர் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து வரணும். சரஸ்வதி, ஏகிரிவர் இவங்களுடைய மந்திரங்கள் எது வேணாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தாய்களுக்கு முன்னாடி சொல்லி வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் படிப்பு தடைப்படியான கனவுகள் வருவது எல்லாம் இனி வராமல் படிப்பு உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் படிப்பு தடைப்படுற மாதிரி கனவு வந்திருந்தனா உடனே அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசிக்கு இதுதான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் உங்களுடைய கனவுல அடிக்கடி தோன்றினால் கண்டிப்பாக அந்த மாதிரி தோன்றக்கூடிய கனவுக்கு தெய்வம் ஏதோ சொல்லுதுன்னு வருது. அதனால் அந்த தெய்வத்திற்கு உடனடியாக போய் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வாருங்க. அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் எல்லா வித கஷ்டங்களும் நீங்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டில் இறந்தவர்கள் அடிக்கடி உங்கள் கனவுல வந்து அழுவது போல கனவு கண்டால் உடனே வரக்கூடிய இந்த பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு ஃபுல் டே செய்ய வேண்டும். தெய்வத்திற்கு அதாவது இந்த பெருமாள் தெய்வத்திற்கு அன்றைய நாள் விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைத்து அதை வந்து அந்த தெய்வத்துக்கு படைத்து தெய்வத்துடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய், அதாவது பெருமாளுடைய கோவில் சன்னிதானத்திற்கு அந்த பொங்கலை படைத்து கொண்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நாம் அந்த பொங்கலை பிரசாதமாக கொடுக்கணும். இதை நீங்கள் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு செய்தீங்கன்னா இறந்தவர்கள் அடிக்கடி வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க, கனவுல வந்து அழமாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் செய்துடுங்க. பொதுவாக கெட்ட கனவுகள் கண்டாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால கெட்ட கனவுகளால் பாதிப்பும் வராது, இனி கெட்ட கனவுகள் வரவும் வராது. நீங்கள் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியான தூக்கம் இல்லாமல் பண ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். அதில் இந்த கெட்ட கனவு வேறு. இந்த கெட்ட கனவுகளை தடுப்பதற்கு இது போல் ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் செய்தாலே போதும், நன்மை நடைபெறும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்படி கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் செய்து தப்பிப்பீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கெட்ட கனவு வருவதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரங்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு பண்ணி பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.